கலைவாணி மகனை கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியே வருக. உயிர் தொகைகளுக்கு விதியேனும் பகுப்புள்ளிக்கும் பரபிரம்ம தேவரின் அருந்தவ செல்வரே வருக. இசைக்கு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வடிவானவரே வருக வருக. நீங்கள் வந்த விஷயம் சுவாமி? அற்புதமான ஒரு வரவேற்பு. உன்னை வாழ்த்துவது எனக்கு மன மகிழ்ச்சி தான். காரணம் உப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோலிட்டாலும் உண்பது அமுதமாகும் என்ற ரீதியிலே நீயும் உனது அண்ணன் உனது தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு மேற்ற மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சி கேட்டவாறு மங்களகரமாக உன்னை நான் வாழ்த்த வேண்டும். ஆனால் நீ கொடுத்த வரவேற்புக்கு இசைக்கழகம் எடுத்து விட்டார்கள் ஏகமானதாக தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன்மொழியும் பொழுது அதை நானும் வழிமொழிய வேண்டும் அல்லவா என்ற அடிப்படை கருத்தோடு இனிமையாக கானங்களை வாழ வேண்டும். அதை நான் உன்னை மனதார வாழ வேண்டும். அன்பு பூ போட உன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவனை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகனும் உன்னழகை பெற வேண்டும். திருமகனும் உள்ளழகை பெறவே எதுக்கு மாமியா மருமக சண்டை வருது? தன்னால வெடிக்கு மாமியா வாழ்த்துக்கள்.
மக்கள் டும் டும் டும். இதுதான் கடைசி ஓசையாக நமக்கெல்லாம் ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய வாழ்வின் ஆதார டும் 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 என்ற ஓசை வெகு சீக்கிரமாக கேட்க வேண்டும் என்ற காரணத்தாலே உன்னை பார்த்து ஒரு சில விவரங்கள் கேட்க ஆவா. நிச்சயமா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை மாறக்கூடாது. தெரியாதது எது இருந்துச்சுன்னா நிச்சயமா விவரமா கேளுங்கன்றுவாங்க, சில பேர் வினயமா கேளுவாங்க, நீ எப்படி வேணாலும் கேளுவாங்க, ஏராளமா கேளுங்கன்றுவாங்க. ஆனா அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. யாரும் சொல்லுவாங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை தெரியுமா? நிச்சயம். நிச்சயத்தை வச்சுதான் பிரச்சனை இருக்கு. நிச்சயமா நான் கேட்கிறேன், நிச்சயமா கேளுங்க. அப்புறம் மறுக்க கூடாது. கேட்கலாம் உலகத்துல வந்து கேள்வி கேட்கணும்னா எதற்காக? பகுத்தறிவு வளர்வதற்கு. இப்ப நான் கேட்கணும்னா நீங்க கேட்கணுமான்னு பார்க்கணும். ஏன்னா கேள்வி என்பது இருந்தாத்தான் பகுத்தறிவு வளரும்னா. நீங்க 6வது மனித பிறவி, உங்கள் பகுத்தறிவு வளர்க்கணும், அதுக்கு நீங்க கேள்வி கேட்கணும். இருந்தாலும் இடங்கண்டு ஒரு கூற வேண்டுவதற்காக அடிகள் சில கேட்கறது கேள்வி இல்ல, விவரங்கள். அந்த விவரத்தின் அடிப்படையில் பட்டு துணியில முத்து கோர்க்கிறது போல. எல்லாத்துக்கும் ஆமாவா? பட்டு துணியில எப்படி முத்த கோர்க்க முடியும்? பட்டு துணியில முத்து கோர்க்கிறது போல பதில் சொல்றான்னு சொல்றேன். பட்டு துணியில முத்த கோர்க்க முடியுமா? ஏன்னா பட்டு துணி என்பது வலுவழுப்பான துணி. அதுல முத்து இருக்கு பாருங்களேன். முத்து என்பது சிறிதளவு இருக்கும். அந்த முத்துக்குள்ள எப்படி ஓட்டை இருக்கும்? எப்படி முத்து அது கோர்க்க முடியும்? கொஞ்சமா யோசிக்க வேணாமா? அப்ப இந்த முத்துக்குள்ள சின்ன துவாரத்துக்குள்ள ஊசி நூல் போட்டு நம்ம நுழைக்கிறோம் அப்படின்னா கையில முதல் நடுக்க இருக்க கூடாது, பார்வை கூர்மையா இருக்கணும், தெளிவான சிந்தனையோடு இருக்கணும், திடகாத்திரமான மனதோடு இருக்கணும். இவளையெல்லாம் கலந்துருந்தாத்தே அந்த பட்டு துணியில முத்து கோர்க்க முடியும். இப்படி கோர்த்து காட்டின ஒருத்தன் எதிர்த்து செய்ய இருந்து எப்படி அடுத்த கொண்டாட்டி யாரு உங்களை சொல்லல. கையில புகை நீட்டாதீங்க. கை நீட்டாம பேசுங்க சாமி. எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் கையை நீட்டி இப்படி பேசுறேன், கையை உடச்சு விடுவேன். பாவம். பேசுங்க பேசுங்க சாமி. நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. செஞ்சனா என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளை செத்தாவாம படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே உடஞ்ச கை. சரி அந்த கையை காட்டுங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்ப நீங்க கிட்ட வாங்க, கையை காட்ட உங்களுக்கு பிடிக்க வச்சுக்க. நான் கையாட்ட பக்கம் நீங்க நிக்க கூடாது, சரியா? ஏன்னா தோல் கொடுத்தான் தோழனாகப்பட்டவன், செங்கோட்டு கடந்திருப்பதற்கு சேராத இடத்தை சேர்ந்தவன் யாரு? கர்ணன். துரியோதன பக்கம். அப்ப துரியோதனன் என்ன பண்ண? அரண்மனையை விட்டு ராஜாங்க வேலையாக வெளியே போயிட்டான். அரண்மனையிலே நண்பன் கர்ணனும் துரியோதனுடைய மனைவியாகப்பட்டவள் பானுமதி 2 பேரும் உட்கார்ந்து இந்த பானுமதி என்ன பண்றா? வாசலை நோக்கி கர்ணனாகப்பட்டவன் உள்ளமா வந்து மாளிகை உள்புறத்தை நோக்கி எதிர்த்து உட்கார்ந்து இருவரும் பகட விளையாடுறாங்க, சொக்கட்ட விளையாடுறாங்க. இருவருக்கும் போட்டி. அப்ப என்ன பண்றானா, இவங்க 2 பேரும் போயிட்டு போது கர்ணன் முன்னேறி ஜெயிச்சுட்டு போறேன், இந்த பானுமதி தோக்குற சூழ்நிலையில் இருக்கிறா. அப்ப அந்த நேரம் பார்த்து இவ ஆட்டத்தில் தோத்துக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்து அரண்மனைக்குள்ள வந்து கணவனாகப்பட்டவன் துரியன் நுழைய போறேன். இவ எதிர்த்து சில உட்கார்ந்துருக்கால பார்த்துட்டான். புருஷே வர்றேன்னு சொல்லி வெட்கப்பட்டு மரியாதை கொடுத்துட்டு லேசா எந்திரிக்க. அந்த நேரம் ஆட்டத்தில் தோற்க கர்ணன் பார்த்தேன். ஆட்டத்தில் தோத்தோன்னு ஆள் பிடிச்சி பிடிக்கிட்டு ஓடுறாடா. எங்க வர சொல்லி படக்கத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டேன். ஏதோ இடைய அந்த இடைய பிடிச்சி இழுத்த உடனே இந்த இடையில உள்ள முத்துமணி மாலையெல்லாம் அப்படியே சின்னாபனமா சிதறுது, சிதறி கீழே விழுகுது. இதை பார்த்த உடனே கர்ணன் அப்ப வந்து இழுத்து விழுக இந்த முத்துக்கெல்லாம் சிதற
கர்ணனாகப்பட்டவன் அப்படியே பதறி நிக்க துரியரை வந்து சேர்ந்துட்டேன். அப்ப துரியரை சொன்னேன், ஒரே வார்த்தைக்கு நாச்சுக்க சொன்னேன், டேய் கர்ணனை பார்த்து அப்படி தோல் மேல கையை போட்டு, ஏண்டா கர்ணனை காத்து கேட்கிறேன், யார் துரியோதன் உங்களை இல்லைங்க, கையை நீட்டாம பேசுங்க சாமி, கையை இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கீங்க, நீட்டாம பேசுங்க. எதை வேணா எப்படிலாம் பேசுறேன், எப்படி நான் பேசுறேன், இயல் இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. நடிக்கத்தான் இருக்கான். அப்புறம் கையை எங்கிட்டு இல்லாத அங்கிட்டு கடையில அப்படியே போட்டுவாங்க. இந்த பக்கம் வாங்க. மண்டபடி சரியில்லையோ, ஒருவேளை வாஸ்து சாஸ்திரம் சரியில்லையோ. சரி இருக்கட்டும். அப்ப என்ன ஆச்சு, தோல் போட்டு கர்ணா அப்படி தட்டி கொடுத்தேன். எடுக்கவோ கூர்க்கவோ, எப்படி சிந்திய சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கூர்க்கவோ அப்படின்னா, என்னடா என் பொண்டாட்டிய நீ இடையே பிடிச்சு இழுத்துட்ட, அப்ப நான் உன்னை ஏது திட்டு, நீ மனசு கலங்காதரா, நீ என் நண்பேண்டா நண்பேண்டா அப்படின்ற மாதிரி அவ உனக்கு தங்க, எனக்கு நல்லா தெரியும், நீ தவறு பண்ண மாட்ட, அந்த அளவுக்கு என் மனசு தெளிவா இருக்கு, என் பார்வை சரியா இருக்கு, வேணா அந்த எடுத்த ஒரு சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்க வந்து அன்னைக்கு துரியோதனை கர்ணனை பார்த்து கேட்டேன். அந்த அளவுக்கு தெளிவா இருந்த துரியோதனை. அப்ப அந்த அளவுக்கு தெளிவா அதை பட்டு துணியில முத்து கொடுத்தது போல உங்க வார்த்தை அப்படி இருக்கு. பரவாயில்ல, பாராட்டு, ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. ஏன்னா அப்படி கையை காட்ட விட மாட்டீங்க. நான் ஜாட பேசுறதுக்கு வரல, இருந்தாலும் செய்ய காட்டணும்ல. அந்த இருக்கு பாருங்க காளியம்மன் கோயில். ஆமா, எங்க இருக்கு? அங்க இருக்கு. இப்ப கையை காட்டுறீங்க, எங்க இருக்குன்னு கேட்டீங்க. அது மாதிரிதாங்க சொல்லக்கூடிய இசை. உங்க நந்தவனம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. கையில என்ன வச்சிருக்கீங்க? கவல். அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? பறவை. எங்க இருக்கு பறவை? பறவை வரும், வந்தா துரத்துவேன். அப்ப கையை காட்டுறது எதற்காக? ஆட்காட்டி வரல, ஆண்டவன் எதுக்கு படைச்சேன்? ஒரு தாண்டா கருப்பு சாமி, ஒரு தாண்டா ராமசாமி, தாண்டா மாயக்குழு ஒட்டி, தாண்டா காளியம்மன் கோயில் தானே நாடக கலையரங்க, அங்கே தானே அன்னதானம் போட்டாங்கன்னு சொல்றது தானே கையை படைச்சேன். அப்ப நீங்க வந்து கையை காட்டாதீங்க, நீட்டாங்க, அப்படி எப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல் பெரிதோ சொல்ல சொல்லி வெள்ளும் சொல்லி இணைகிறது. அதனால நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். ஆனா பாடமா கொடுத்தீங்க தெரியுமா? என்ன நாடு? எந்த நாடு? தொண்டை நாடு சுவாமி. ஓ, நிலமோ? குறிஞ்சி நிலம். ஊரு? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தையின் பெயர்? நம்பிராஜன். தாயுடைய பெயர்? நங்கை மோகினி. உனது பெயர்? வள்ளி. உடன் பிறந்தோர்? உடன் பிறவாதவர் 7 அண்ணன்கள். சரி, வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல் சுவாமி. என்ன திணை? கருந்திணை செந்தினை. கருந்திணை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. கையில் என்ன உள்ளது? கவன் சுவாமி. அப்ப அமைத்திருப்பது என்ன? பறை. அடைந்திருப்பது பருவம். பார்த்தாலே தெரியும். தெரியுதா? எல்லாம் தெரியாமையா இருக்கு? சரி. அப்படியே ஒரு பழைய கஞ்சியை கும்பால ஊத்தி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே 3 வட்டி சோறு முழுக்க குடிக்கலாம். அப்படி இருக்கு தேவாத மாதிரி. பார்த்தா தெரியாமையா இருக்குது. தெரியல ஏமா பருவத்துல இருக்க தெரியாமையா இருக்கு. பன்னிக்குட்டியோட பருவத்துல பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களை சொல்லலங்க, பருவத்துல அப்படி இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை உங்களை சொன்னா பெருமையா சொல்றேன். ஏன் தெரியுமா? உலகத்துல எத்தனை அழகிய கண்டு இருக்கிறேன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, இப்படி எத்தனை பெண்கள். நான் போகாத பெண்களே கிடையாது. என்ன இப்படி பேசுறீங்களா? ஒரு சாமியாரா? போகாத பெண்களே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. முற்றும் திறந்தவர் தானே நீங்க. எல்லா பெண்கள்ல போய் நான் என்னென்ன சமரச வாழ்க்கை உண்டாக்கி இருக்கேன். போய் பஞ்சாயத்து பண்றது எல்லா இடத்துலயும், எதையாச்சும் ஒரு கலாட்டாவை பண்றது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்ப ஏன்ட்ட என்ன கலகம் பண்ண வந்திருக்கீங்க நீங்க? நான் அப்படி சொல்லக்கூடாது. பஞ்சாயத்து பண்றது பஞ்சாயத்து பண்ண சும்மா சாதாரண விஷயம். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் கலாட்டா எழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்துன்னா என்ன? கலாட்டா எழுத்து விட்டு. அது பேர கலாட்டா? நீங்க எழுத்து விடுறது கலாட்டா. கலகம். கலகம் சொல்லுங்க. நற்கலகம். நாரதீய கலகம் என்ன முடியும்? பஞ்சாயத்து ஏன் வந்துச்சு அந்த பேர் தெரியுமா? பஞ்சம் என்றால் 5. 5 பேரு 5 தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த 5 பேர் யாரு? ஒரு விழா நடத்துதுன்னா தலைவர், உபதலைவர், செயலாளர், உதவி செயலாளர், பொருளாளர், இந்த 5 குழு. அதே 5 பேர். அந்த 5 பேரும் ஆய்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு 5 பேர் ஆய்வது பஞ்சாயம் அப்படின்னு வச்சா. அந்த பஞ்சாயத்துன்றதுக்கு ஆய்ந்து சொல்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் செய்வது தொழில், என் கடமை. அந்த கடமை வைக்கும் போது கேட்கறதுக்கு பதில் வரணும், கோபப்படக்கூடாது. நாடு எந்த நாடு சொன்னீங்க? தொண்டை நாடு. தொண்டை நாடு எங்க இருக்கு? தொண்டை நாடு ஆந்திரா பக்கம் இருக்கு. இந்த திமுறான பேச்சு பேசணும் வச்சுக்க. ஆந்திரா பக்கம். நான் அமெரிக்கா பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆந்திரா பக்கம் தான். மேற்பாடி ஏதாவது காட்பாடின்னு மாத்தி ஆந்திரா பக்கம் தான் சாமி. விவரமா பேசுறேன், ரொம்ப விவரமா பேசுவேன். சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இடத்துக்கு வருவான். இப்ப உங்க நாடு அந்த பக்கம் தானே இருக்கு? ஆமா. அந்த நாடு தொண்டை நாடு தானே? ஆமா சுவாமி. தொண்டை நாட்டுக்கு 4 மால் என்ன? 4 மால்னா 4 பக்கம் திசை வேணும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, 4 மால். இப்ப இந்த ஊருக்கு இப்ப கலையரங்கம் இருக்கு. கலையரங்கத்துக்கு வடக்கால என்ன இருக்கு? சாலை இருக்கு. பின்னால தோட்டம் இருக்கு. இப்படி சொல்றோம்ல, அது மாதிரி 4 மால் என்ன?
மேற்கே பவளமலை, வேங்கடம் நேர் வடக்கு, ஆர்க்கும் உபரி அணிகளுக்கு பார்க்கும் தெற்கை பினாகம், திகழ் 20 காலம் நல் தொண்டை நாடாகவே நாட்டு. மேற்கு திசை என்ன இருக்கு? திருவண்ணாமலை. ஏன் சொல்ல மாட்டீங்க? பேசுங்க பேசுங்க. வடக்கு என்ன இருக்கு? திருப்பதி. தெற்கே என்ன இருக்கு? காஞ்சிபுரம். கிழக்கு என்ன இருக்கு? பாண்டிச்சேரி. இப்படி 4 மால் கொண்டது. அதனால உங்க பக்கம் ஆந்திரா பக்கம் தேடி அடிச்சு விட்டீங்க. சரி சரி, ஓங்கி அடிச்சா விஷம் பண்ணிட்ட கதையை நீங்க சொன்னீங்க. பரவாயில்ல, உங்க நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ரொம்ப பேசுறீங்க, என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே. பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்கனால ரொம்ப பேசுறீங்களா? நீங்க பேசுங்க. பேசுங்க, வாங்க பேசுவோம். இல்ல என்னமோ ரொம்ப பேசுறீங்களே. வாங்க பேசுவோம். பேசு பாப்பா. வாங்க பேசுவோம். 5 கருத்தனை ஆணிமுகத்தனை இந்த நிலப்பறை போல மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தையை புத்தியில் வைத்தனை போற்றுகின்றனை விநாயகர்கள் தொட்டு பேசுங்க. ஏன் 5 கருத்தனை நீ பாருங்க, அதே போல வரலாமே. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து உனக்கு நான் தருவேன் கோலோசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் போடும் தா 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 என்று இப்படி வாழாமே. வரங்கொண்ட உமை மலைப்பான் மனங்கொண்ட செவ்வாய் பரங்கொண்டடி வயது 12 கண்மலரும் சுரங்கொண்ட மறையறைஞ்சும் சேவடியும் செந்தூரான் கரங்கொண்ட வேணும் என்ற கண்ணை விட்டு நீங்க அவன் சொல்லிருக்காங்க. பேசுங்க. எத்தகல சக்கர சமூகம் 5 சகல சக்கர தாமரை நாயகன் அகல சக்கர வெண்மணி யாவரை மகள சக்கர 30 கோடி இப்படி விநாயகனை பாடலாமே. தந்திர முகந்தனும் தங்கை சிவமங்கை தரணி புகழ் ஒன்று உருவா தங்கமலர் ராசசடை கங்கையூர் வானகுடி திங்கள் வழி வான வடிவேன்னு சொல்லிருக்காங்க. பேசுங்க. அல்போம் மலிபடிப்போம் அன்னைக்கு வீட்டில் வந்து தொல்லைவோம் போகாத்திக்கிறோம் நல்ல குணமதிகமாவருடைய கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் கணபதியை கேட்டோம் அடிப்படை கணபதி பாடுங்க. அண்டருக்காய் அஞ்சருத்தி அம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டருக்கு தொண்டதென தொண்டு செய்வது எக்காலம் சொல்லிருக்காங்க. பேசுங்க. ஏன் அதே சிவனை பாடானே அழுத்தலை வலு செலுத்தலை நானும் வலுத்தலை நானும் வலுத்தலை கழுத்தலை மகேஸ்வரம் உண்டு கண்டு மாறி வாழைப்படையிட்டு சித்தன் பாடுறானே. உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் இதுவாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனேன்னு சொல்லிருக்காங்க. அதே என்று சொல்ல புகழ் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தத்தனை உலகத்திலே யாருக்கும் பாடாத திருப்புகழ் கிடைத்தது. முத்தை தரு 10 திருநகை அத்திக்கர சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குரு வரைகிற ஊர் முக்கப்பெருமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவன் 30 தவறும் அடிவேன 10 தலை அக்கறையோடு ஒற்றைக்கறி வட்டை போடுவது வட்டப்பகல் வட்டத்தில் இரவாக 10 ரத்தை கடலில் பச்சை புயல் வெச்சி தருவது பச்சத்தோடு ரச்சித்தவர் ஒரு நாளை தித்தி தைய ஒத்தை பருவன் 30 வைத்து பயிர்வது இக்கொக்கன் அடிக்கடி எழுதுகிறார திக்குப்பறி அட்டப்பயிர்வது தொக்கு தொகு தொக்கு தொகுது சித்திரப்போது இக்கத்தில் கிடைக்கிற போல கொத்துப்பறி கொட்டக்கடல்களில் கொக்கு கொக்கு ஒத்துப்படி கொக்குப்படுகிற முதுகூகை கொட்பட்ட நட்பட்டனை வெற்றி பலி இட்டு குலகனை ஒத்துப்பட ஒத்துப்பட பெருமாளை அல்லாண்டு இப்படி முருகனை திருப்பூர பாடுங்க. நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாள் உதிரத்தில் விட்டோம் கரியமாளோ அலைகடல் துயின்றோம் அலைகடலோ குருமுனி கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவின் ஒரு தலை வாரம் அரவோ உமையவளின் ஒரு சிறு மோதிரம் உமையவரோ இறைவனை பாக தொடுக்கும் இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்தில் தொடுக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதுன்னு சொல்லிருக்காங்க. பேசுறாங்க. பெரிதுக்கு பான விட அவைதான் அதுக்கு அரிதுக்கு பான அரிது அரிது மாநிலராய் பரத்தல் அரிது அதனினும் அரிது கூணு குருடு செவிடு பேடு நீங்க பரத்தல் இது பாடுறாலே. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றலால் கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டீர் அதனிலும் கொடிது அன்பில்லா அவள் கையில் உண்பதுதானே சொல்லிருக்காங்க. அவை அன்புலாத உண்மையில கஞ்சி வாங்கி குடிச்சா விளங்குமா சாப்பிடாமலே இருக்கலாம். கொஞ்சமாவது முகத்தை சிரித்தமா இருக்கலாம். ஆமா, எல்லாம் சிரித்து இருந்தா சீதேவி முறைச்சு பார்த்தா மூதேவி அப்படின்னு நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது. அதனாலவே அதே இனிதிக்கு பாருமா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவனை சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கடவிலும் நடுவிலும் காண்பது தானே. நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்றுன்னு சொல்லிருக்காங்க. நல்லதுக்கு மட்டும் சொன்னது கெட்டதுக்கு தான் சொல்லி வச்சாங்க. தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே தீயா சொல் கேட்பதும் தீயே தீயாரை காண்பதும் தீயே தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதேன்னு தெரிஞ்சுக்கு தான் சொன்னேன். ஆபத்திற்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அண்ணன் தாகத்தை தீர்க்காதனி பாவத்தை போக்காத தீர்த்தம் இவை இருந்து பயனில்லாதவன்னு சொல்லிருக்காங்க. அதே ஏழுக்கு சொன்னாலே சந்திரன் இல்லாத வானம் தாமரை இல்லாத பொய்கை மந்திரி இல்லாத வேந்தன் மரகரி இல்லாத சேனை சுந்தர புலவர் இல்லாத தொல் சபை தந்திகள் இல்லாத வீணை தனம் இல்லாத வந்திர போலாக என்ன கவி பேசுனா கவி பேசுங்க. காயமேது பொய்யடா உன்னை தாண்டா இங்க பாடுறாடே காயமேது பொய்யடா வெறும் காட்சடித்த பொய்யடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறா ஓடுறாடே ஓடுற அப்படின்னு கவி இருக்கு சுவாமி. ரொம்ப சிரிப்பீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து ஒரு நாரத மனுஷ பார்த்து ஓடுறா ஓடுறா சாமி தகப்ப போல நான் கவி பேசிட்டு இருக்கேன். நான் ஏதாச்சும் தப்பா பேசுறேனா? வந்ததுல இருந்தே சொல்லுங்க சாமின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க ஓடுறா பாடுறா இல்ல சாமி. வாழைப்பழத்து ஊசி எத்தனை கிலோ இல்ல சாமி. நீங்க தகப்ப உங்களுக்கு காயம் இது பொய்யடா. காயம்னு என்ன தெரியுமா? உடம்பு. அந்த உடம்பத்தை பாருங்க இது ஊத்தை சடலம் அடி என்னடி கைய நீட்டி பேசுறியா கைய உடைச்சு விடுவேன். பாத்து
சின்ன பிள்ளை அனுசரிச்சு பேசுங்க. உங்களையா ஏங்க இவங்க தானே உடம்புக்கு பாருங்க, அந்த உடம்புக்கு தனியா பாருங்க. ஊத்தை சடலமடி அப்படின்னா என்ன? அழுக்கு சேர்ந்த உடம்பு இது. இஞ்சி பண்ண என்ன இருக்கு? அழுக்கு தீர குடிச்ச இருக்கா? இல்ல ஆசிரியர் பார்த்தே இருக்கானா? எவனும் கிடையாதுடா. எப்படி ஊத்தை சடலமடி, இது ஒப்பிருந்த மாண்டமடி. மாட்டி பிறக்க மறந்தனுக்கு கிட்டுதில்லை. அப்படி ஒரு வேளை மாட்டி பிறக்க மறந்தனுக்கு கிட்டும் என்றால் இந்த ஊத்தை சடலம் விட்டு அடியே என் கண்ணம் கவிமா உன்பாதம் சேரேண்டி. இதுதான் கவி. கோவிலாவது ஏதடா? உன்னதாண்டா இங்க பாரு நிக்கிறான் பாரு. கோவிலாவது ஏதடா? என்னடா பாக்குற? குளங்களாவது ஏதடா? கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறு. கோவிலும் மனத்துலே குளங்களும் மானத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிருக்காங்க சாமி. சம்பாரிசி அடி. என்னடி? என்னது? உங்களே இல்லைங்க, சம்பாரிசி அடி. பேசுங்க. இந்த கை நின்று வெள்ளம் சரி வாங்க. அடிக்கடி மண்டபடி மாறுற மாதிரி இருக்கு. சம்பாரிசி அடி. சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உலக்குலக்கு இடைவார்த்து முத்து போல் அன்னமுட்டு முப்பளவும் சக்கரையும் தித்திக்கும் தேனமுடன் என் கண்ணம்மா கொஞ்சம் தின்று கலைப்பாருடி. உயிரிழந்த தெவ்விடம் உடம்பெடுப்பது மூலம் உயிரலாவது ஏதடா உடம்பதாவது ஏதடா? உயிரிலிருந்து உடம்பெடுத்த உண்மை ஞானி, பெரிய ஞானி தான் சொல்ற. ஞானிதான் சொன்னேன். முத்து முகப்படியே முச்சந்தி வீதியிலே 10 விதப்படுத்தி பந்தனை மேலிருந்து அத்தை அடைக்க வேலை யாருமெல்லாம் வேலையில என் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருடி. அப்பதானே வந்த விஷயம் என்ன தெரியும்? அந்த விஷயம் என்ன சுவாமி? அந்த விஷயம் என்ன? அதான் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எதுக்கு வந்தீங்க? பொம்பளை பிள்ளை இருக்க இடத்துக்கு நீங்க முதல்ல எதுக்கு வந்தீங்க? நாங்க வந்து காவல் பார்த்துட்டு இருக்கோம். நாளிலே பொந்தலடி நடிபுற காலடி அது என்னடி கூறாமல் கூறடி என்று கேட்டானே கம்பன் ஒரு காலம் கையில போய் நீட்டாதீங்க. கையை கட்டாம இந்த அவர் பார்த்து நீட்டுங்க. மாயக்குளம் பாருங்க. இப்படி பேசலாமா? நானே கேட்டேன். நீங்க முதல்ல எதுக்கீங்க வந்தீங்க? கேட்டேன். நாளிலே பந்தலடி நடுவில் ஒரு காலடி அது என்னடி அப்படின்னு அப்பையை பார்த்து கம்பன் கேட்டேன். அதுக்கு கேட்டா என்ன கேட்டா? நம்மள முடியும், கண்டிப்பா முடியும். ஒரு பேசுறாங்கல்ல கவினா கவி பேசுறீங்க, அதுலயும் ஒரு நாடகம் பாட்டு டாப் போட்டு கவி பேசுறீங்க. கவி சாமி நீங்க 100 கவி பாட நான் 1000 கவி பாடுவேன். நீ 2000 கவி பாட 5000 கவி பாடுவேன். நீங்க முக்காலத்தையும் முழந்தவர் 17-14 பெரிய ஆளுங்க. பாவத்தை சுமக்க கூடாது. ஏன்னா அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் மனுஷன் செஞ்சுட்டா பாகத்தை தீர்ப்பதற்கு என் பாட்டன் பரதாம இருக்கிறேன். எல்லா ஊர்லயும் எல்லா ஜீவனும் பாவம் செஞ்சிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நாம இருக்கிற ஊரு மாயல் கும்பம்பட்டி, நல்லா புரிஞ்சுக்க. இது நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பகுதி. அதான் உண்மை. நான் கேட்கிறேன், பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் மதுரை. மதுரையை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லா பாவம் நீந்தது, ஒரே ஒரு பாவம் தீராத பாவம் இருக்கு. மதுரை செஞ்சாதான் உங்க பாவம் தீராத 10 பாவம். அது என்ன பாவம்? நீங்க செஞ்ச பாவம் தான். உன்னை சந்திச்சது எனக்கு பாவம். எங்க ஒரு மராத்தா ஏமாந்து ஏறத்தன் இல்லையா? இருவேன். பாவத்தை பத்தி உனக்கு இருந்து பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். நான் கேட்டாச்சுன்னா கேட்கிற கேள்விக்கு பதில் வரன்றது எதுக்காக கேட்கிறேன்? எதுக்காக கேக்குறீங்க? உங்களுக்கு அறிவு வேலை செய்யறதுக்கு. நீ அவன அறிவாளியா? கேள்வி எதுக்கு நீங்க கேக்குறீங்க? உங்களுக்கு அறிவு வரணும் கேக்குறீங்க. அப்ப உங்களுக்கு அறிவு இல்லையா? சோதிப்பதற்கு. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? மதுரையில் பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் மதுரை என்பதில் செய்தால் தீராத பாவம் ஒரு பாவம் இருக்கு. கொலை பாவம் சொல்லி மதுரையில வந்து பண்ணா போகாத பாவம் வந்து கொலை பாவம் தான் முன்னோர்கள் சொன்னது. கொலைப்பாவம் ஒரே வார்த்தை சொன்னா போதுமா? எந்த அது ஏன் காரணம் இருக்குல்ல? யார கொலை பண்ண சொல்றேன் இருங்க. பேச விடுறீங்களா? அடி பிச்சு விடுவேன். இருங்க. என்ன போகாதவங்க சொல்ல விடுறீங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்னமா இது கேளு அது கேளுட்டு இருக்கீங்க? ஏட்டா சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போடாதுல நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம மிரட்டிட்டு இருக்கீங்க பொம்பளை பிள்ளையா? செல்வாக்கும் சொல்வாக்கும் தேவர் திருவாக்கு, அதை தவற விட்டா நீ நாரிய புண்ணாக்கு. இவர் அப்பத்துல இருந்தே இப்படிதான் பேசுறீங்க. நீங்க உட்கார்ந்து சிரிச்சிருக்கீங்க. அப்புறம் அப்பதான் பொழப்பு போகும். பெண்களுக்கு முதல் சபை அடக்க வேணும், நாகரிகம் வேணும். சத்தம் இல்லாம சபைக்கு வரக்கூடாது சாமி. சத்தம் போடாம உங்களுக்கு ஆமா சொல்றேன். எனக்கு தேவை கிடையாது. நீங்க ஆமா போடுங்க. நான் சொல்றேன் ஆமா போடுங்க. சத்தம் போடுங்க தம்மானே. எங்களுக்கு தெரிஞ்ச கேட்டவங்க தெரியும். யார்ட்டே பண்ணுங்க. ஏன்னா நேத்து பெஞ்ச மழை பொளச்சு சிறுகிற இடத்தை கிட்ட பேசுறீங்க. சரி ஏதோ ஒரு கரும்புக்கு ஒரு முடி வைக்கணும்டா அப்படின்னு இந்த இடத்துக்கு என்னதான் பண்ணணும் தலைவியாகி போச்சு அப்படின்னு தலைக்கு உண்டான ஸ்தானத்தை கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து கொஞ்சம் வரவு. எனக்கு ஸ்தானம் கொடுக்க வேணாம். தெரியுமா? என்ன தெரியுமா? நமக்கு நாமே யாரும் உயர்ந்தது கிடையாது. எப்படி உயர்ந்தவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது. பார்த்து மதிப்பு கொடுத்தா
பெரியான்னு சொல்ல முடியும். அது எந்த வகையில் செயல்ல தெரியணும். காட்டு, உங்க செயல்ல காட்டுங்க. கேட்ட கேள்வி பதில் வரட்டும். பண்ணா போகாத பாவம் கொலைப்பாவம் தான் சாமி. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, யார் கொலை பண்ணது? மாரவர்மன் ஒரு பாண்டிய மன்னன். அப்ப அவர் வந்து வேட்டைக்கு போயிட்டு திரும்ப வராரு. திரும்ப வரும்போது வெளியில ஒரு பிராமணர் படுத்திருக்காரு, கட்டில் போட்டு படுத்திருக்காரு. அந்த காலத்துல அப்படிதான் வெளியில தான் காத்தோட படுப்பாங்க. அப்ப வெளில படுத்திருக்காரு. அவருக்கு தாமதம் ஆயிடுச்சுட்டு வேகமா தேர் எடுத்துட்டு வராரு. அந்த பிராமணரை கொண்டுறாரு தேரை ஏத்தி. அப்ப பிராமணரை கொண்டா என்ன தோஷம் பிடிக்கும்? பிரம்மகஸ்தி தோஷம் பிடிக்கும் இல்லையா? அப்ப பிரம்மகஸ்தி தோஷம் பிடிச்சா அந்த மாரவர்மன்ற பாண்டிய மன்னன் என்ன பண்றான்? படாத பாடுபடுறான். நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, சாப்பாடு சாப்பிட முடியாமலும் தூங்க முடியாம ரொம்ப அவஸ்தப்படுறான். அப்ப சொக்கநாதர் கனவுல வராரு. யாரு கனவுல? அந்த மாரவர்மன்ற பாண்டிய மன்னனோட கனவுல வராரு. வந்து சொல்றாரு, ஏண்டா சோழ மன்னன் உன்னை துரத்திட்டு வருவான் போருக்கு, அவனை துரத்திட்டு நீ ஓடு. திருவிடைமருதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தனா உன்னோட பிரம்மகஸ்தி தோஷமாகப்பட்டது விலகும், நீ போப்பா அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொக்கநாதர் சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழ மன்னன் இவர்கிட்ட வராரு போர் புரிய. இப்ப வரும்போது இவரும் போறாரு துரத்திக்கிட்டு. திருவிடைமருதூர்ன்ற கோயிலுக்குள்ள போய் பிரம்மகஸ்தி தோஷமாகப்பட்டது நீங்கிச்சு. அப்ப மதுரையில பண்ணா போகாத பாவம் என்ன பாவம்னா அது குலப்பாவம் தான் சாமி. அப்ப தீர்ந்தது எங்க? திருவிடைமருதூர்ல. திருவிடைமருதூர் எந்த நாட்டுல இருக்கு? சோழ நாட்டுல இருக்கு. சரி சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். கர்நாடகப்பனா மரணம்னு சொல்றாங்கல்ல, சோழ வளநாட்டுல திருவிடைமருதூருக்கு போனார். பாவம் தீர்ந்துருச்சு. அங்க இருந்தது யாரு? சிவபெருமான். அது என்ன பேரு? சிவபெருமான் பொதுவான பெயரு. இப்ப சிவபெருமான் மதுரையில் இருந்தாரு. அவருக்கு பேரு சுந்தரேஸ்வரன். அப்ப அங்க இருக்கிற மகாலிங்க சுவாமி எங்க? மகாலிங்க சுவாமி. நான் கேட்கிறேன், வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொன்னீங்க, உண்மைதானே? ஏத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஏத்துக்கலையா? அப்படி கிடையாது, நீங்க மறுத்து பேசுங்க. மக்கள் தீர்ப்பு மகேஸ்வரன் தீர்ப்பு, நடுவராக தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப அது உள்ள நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாதி பிரதிவாதி எதிராளியான உண்மையை சொல்லும் போது ஒத்துக்கணும் இல்லையா? நீங்க எனக்கு எதிரிங்க, அது வேற விஷயம். நீங்களும் எனக்கு எதிரிதான், பேசுங்க. வர்றதுல இருந்து வந்ததுல இருந்தே எதிரிதானா? சாமி விடுங்க, சின்ன பிள்ளை. அப்படி சொல்லியா? சின்ன பிள்ளை விடுங்க, சின்ன பிள்ளைன்னு விடுறேன். விடுங்க, சாமி தானுங்க. இல்லையா, நீ அங்கிட்டும் பேசுற இங்கிட்டும் பேசுற, சின்ன பிள்ளை சாமி. ஒரு பக்கமா பேசியா? உன் பேச்சே சரியில்லையே. இங்க வாங்க, ஒரு கால் மட்டும். உங்க வயசு என்ன? 13 சுவாமி. 13. 13? ஆமா. யார் சொல்றது? யார் சொல்றதா எனக்கு தெரியாதா? யாராச்சும் சொல்லுவாங்களா? 13 எனக்கே தெரியும். 13னா உனக்கு 1 போட்டு அடுத்து 3 போடுவாங்க அப்படியா? ஆமா. 3 முன்னால போட்டா 31. ஆமா, அது உங்க வயசு. அங்கிட்ட அடிக்கும் போது தெரியுது. சரி சொல்லுங்க. இருக்கட்டும், வேற ஒண்ணும் கிடையாது, வயசை வச்சு கிடையாது. ஏன்னா சிறியர் எல்லாம் சிறியர் அல்ல, பெரியவர் எல்லாம் பெரியவர் அல்ல. சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர் கையவரான. 13 வயசு தெரியுங்க. 13 வயசு பூப்பருவியில போயிடும், அதான் பருவம். அது 3வது வரும் மங்கை பருவம். 13ஓட போட்டா 14 சுவாமி. 14க்கு நிறைய சிறப்பு இருக்கு. ஆமா சுவாமி. என்ன சிறப்பு இருக்கு? ராமாயணம் நடந்தது. கெட்டதும் சிறப்பு. ஏன்னா கெட்டு போனதும் 14 இருக்கு, நல்லதும் 14 இருக்கு. இப்ப நீங்க ராமாயணம் சொன்னீங்கல்ல, இப்ப ராமாயணத்துக்கு ராமனாகப்பட்டவன் காட்டுக்கு போனாலே வனவாசம். ஆமா, வனவாசம் 14 ஆண்டுகள் போனார் இல்லையா? அப்படி நிறைய இருக்குமா? ஆமா. அது மட்டும் கிடையாது, மகாபாரதத்துல 5வது வருஷம் 13 வருஷம் போனா யாரு? பாண்டவர்கள். ஏன்னா 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் 5வது வருஷம், ஆக மொத்தம் 13 வருஷம். ஒவ்வொரு கணக்கில் எல்லாம் ஒன்று, ஒருவனை குலம் ஒருவனை தேவன் அப்படின்னா, ஒன்றை குலம் ஒருவனை தேவன். 2க்கு சொல்லணும்னா சூரியன் சந்திரன், 3க்குன்னா பிரம்மா விஷ்ணு சிவன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா நான் உலக கணக்கு பண்ண பேரேன். ஏன்னா கேட்கணும், கேட்டுங்க பட்டுங்க. கர்ணன் தப்புனா மரணம்னு சொல்றாங்கல்ல, அது என்ன சாமி அர்த்தம்? கர்ணன் தப்புனா மரணம் நம்ம ஆளுங்க சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது அப்படிதானா? அவருக்கு தெரியாது, விட்டுருவோமா? நியாயம். தெரியாததை தெரிய வைக்கும் எல்லாம் இந்த இடத்துல உண்டு, புரியாததை புரிய வைக்கும் புதிய இடம். கர்ணன் தப்புனா மரணம். கர்ணம் எங்க தப்புமா? கர்ணம்னா என்ன? அது நிறைய இருக்கு. இத ஜோதிட ரீதியாவும் சொல்லலாம், புராண ரீதியாவும் 2 வழக்கு இருக்கு. இப்ப நம்ம ஜாதகம் பேசுறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த பஞ்சாங்கம்ன்ற வந்து சொல்லணும். இப்ப பஞ்சாயத்தை பத்தி பேசுறோம். இப்ப பஞ்சாங்கம்னா ஜோதிடம். பஞ்ச ஆங்கம்ன்றோம்ல, அப்படின்னா என்ன தெரியுமா? 5 அங்கங்களை கொண்டது.
5 அங்கங்களை கொண்டது. பஞ்சம்னா 5 இல்லையா, 5 அங்கம் சேர்ந்ததா பஞ்ச அங்கம், பஞ்சாங்கம்னு வச்சு அது பேரு. இந்த பஞ்சாங்கம் என்பது என்ன தெரியுமா? 4 கிழ திதி, வாரம், யோகம், கரணம். 4 வாரம், திதி, யோகம், கரணம். இந்த கரணம் என்பதற்கு பார்த்தீங்களா, இது ஒரு அங்கம். பஞ்சத்துல 5 அங்கத்துல ஒரு அங்கம். இந்த கரணத்துடைய காலம் தவறிச்சுட்டு அவன் மரணத்துக்கு வந்துடுற. அப்பதான் சொன்னாங்க அவனுக்கு மரண யோகம்டா. சித்த யோகம், அமிர்த யோகம்லாம் சொல்றோம்ல, மரண யோகம் எப்போ வரும் தெரியுமா? கரணம் என்ற காலம் இல்லைன்னா அந்த மரண யோகம் வந்துடும். இது ஜாதக ரீதியாக. கரணம் தப்பினா மரணம் அப்படின்னா நிறைய வழக்கு இருக்கு. இருந்தாலும் கருணாகப்பட்டவனையும் எடுத்து சொல்லலாம். கருணாகப்பட்டவனையும் எடுத்து சொல்லலாம். ஏன்னா மகாபாரத போரிலே கருணாகப்பட்டவன் கௌரவர் பக்கம் இருந்தேன். பாண்டவர்கள் பக்கம் யாரு? அர்ஜுனனாகப்பட்டவன். தேர் ஓட்டினது யாரு? என் பாட்டன் கிருஷ்ணன். அப்ப தேர் சாரதி இருக்க இல்லையா? தேர் சாரதி என்ன பண்ண? கருணாகப்பட்டவனுக்கு தேர் சாரதி என்ன பாருங்க, அவன் யாரு தெரியுமா? சல்லியன். இந்த சல்லியன் சொல்றேன், டே அந்த பக்கம் தேர் ஓட்டியா இருக்கிறவன் கண்ணு, அவன் மாய வித்த வருதவன், அவன் மாய கண்ணே. கிருஷ்ணன் லீலை, அவன் லீலை பண்ணுவாடா. லீலைன்னா என்ன? நீ நானும் பார்த்த வேலை. என்ன வேலை? வேலை ஓ வேலை நீ பாக்குறேன், என் வேலையை நான் பாக்குறேன். இப்ப நீ பாக்குறீன்னு வச்சுக்க, இந்த இடத்துல என்ன காவல் பாக்குறீங்களா? நான் காவல் பாக்குறேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன சொல்ல தெரியுமா? அவன் அந்த பிள்ளைவாட்டுக்கு அந்த வேலையை பாத்துக்கிட்டு இந்த நாரதன் வந்து அப்ப நீ பார்த்தது வேலை, நான் பாக்குறது தெரியுமா? நாரதன் அவர் வேலையை பார்த்துருக்காரியா, அவர் கலகம் பண்ணுவாரியா, இந்த பிள்ளை போய் சம்பந்தம்லாம் பேசுவாரு அவர்கிட்ட அப்படின்னு உலகம் சொல்லு. அப்ப நீயும் நானும் பார்த்தா வேலை, ஆனா கிருஷ்ணன் பார்த்தா லீலை. ஏன் தெரியுமா? இங்கிட்டு பார்ப்பேன், அங்க பார்ப்பேன், அங்க பார்ப்பேன், அங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த கிருஷ்ணன் அவதாரத்துக்கு முன்னாலே ராம அவதாரம். ராம அவதாரத்தோட முக்கியத்துவம் தெரியுமா? ஏகபத்திரி வரதல். ஏகபத்திரி வரதல் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வான கோலத்தை கொண்டு ஏகபத்திரி வரதான் இருந்தது ராமர். ஆனா அடுத்ததுல பாருங்க, அடுத்த யுகத்துல கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ண? ஏகப்பட்ட பத்திரி மக்கள் சேவையா ஏகப்பட்ட பத்திரிகைகளுக்கு விரதம் நானே. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்துல அப்ப அப்பேற்பட்ட மாய கிருஷ்ணன் பேரோட்டியை நிக்கிறேன். என்ன பண்ண தெரியுமா? இந்த நாகாஸ்திரம் அதை வச்சுட்டு நீ விடணும். இந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் இருமுறை வாக்கூடாது. ஏற்கனவே அர்ஜுனுக்கு இருக்குது. இவன் என்ன பண்ண? நீ கணையை விட இல்லையா? இந்த கணையாகப்பட்டதை நீ என்ன செய்யணும்? அந்த அர்ஜுனுடைய மார்புக்கு புரி வச்சு நீ விடுறா அப்படின்னு சல்லியன் சொல்றேன். அப்ப சல்லியன் சொன்னதை கர்ணன் ஏத்துக்கல. எப்படி சொல்லு? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? நான் என்ன வில்லு விஷயத்துல சிறந்த வேலையா? அப்ப வில்லுக்கு விஜயம் சொல்லி அவனை பாராட்ட நீயும் நம்புறியா? அப்ப அர்ஜுன் பந்தனுடைய பானம் குறி தப்பாது, நான் குறி தப்பிடுவனும் மார்பைக்கு வச்சிருப்ப பாரு, ஒரே அடியில அவனுக்கு கழுத்துக்கு குறி வச்சவன் தலையை துண்டிக்கிறமார் அப்படின்னு கர்ணன் சொல்றேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்ணனாகப்பட்டவன் நீ சொல்றது கேளு, நான் அடுத்து சொல்றேன். எதிர்த்து சில வந்து வேற இருக்க மாயில புரிஞ்சிருவேன். நான் சொன்ன மாதிரி நெஞ்சு குருவிடான்னு சொல்றேன். அடுத்து எழுதி சொல்றேன், கேட்க மாட்டேன் கர்ணன். என் மேலே நம்பிக்கை கிடையாது, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. நான் ஒரே அடியில அடிச்சு அர்ஜுனுடைய தலையை துண்டிக்கிறமார் அப்படின்னு நேரம் என்ன விட்டான்? ஒரே அம்பு விட்டான். விட்டவன் என்ன பண்ண? நேரம் போது கழுத்துக்கு ஊறி வச்சு போயிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா? தேர் அப்படியே பெருவட்ட ஒரு அழுத்து பூமிக்குல அழுத்துல என்னாச்சு? ஒரு அடி 15, ஒரு அடி 15 சபா, ஒரு அடி 15. இந்த ஒரு அடி 15 என்னாச்சு? இங்க கழுத்து இங்க வச்சா இல்லையா? ஒரு அடின்னும் போது என்னாச்சு? இந்த முகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிரீடம் இருக்கு இல்லையா? தலைப்பாக கிரீடம், இந்த தலைப்பாக கிரீடத்தை அடிச்சு போயிடுச்சு. இப்ப இவன் மார்புக்கு வச்சிருந்தா கழுத்தை துடிச்சிருக்கும். இவன் கழுத்துக்கு வச்சதுனால மேல உள்ள கிரீடத்தை அடிச்சு போயிடுச்சு. அப்பதான் சொன்னேன், சல்லியை சொன்னேன், பாத்தியா நான் ஆரம்பத்தையும் சொன்னில, அவன் மாய கிருஷ்ணன் இருக்காண்டா, அவன் மாய வேலை பார்த்து உன்னை ஏமாத்தி போடுவேன். நான் சொன்னபடி சொல்லல, செய்ய மாட்டேன்ட்ட. அதனால இனிமேல் சொல்லி பச்சு இருக்காது, உனக்கு வந்து நான் தேரோட்டியா இருக்க முடியாது, அவசியம் இல்லடா போட அப்படின்னு அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டேன். அந்த காரணத்தை தப்புனதுனால கடைசியில் என்ன? கர்ணனாகப்பட்டவன் இந்த மாதிரி நாகத்தை விட்டு அர்ஜுனன் கர்ணன் செத்தேன், மரணம் ஏற்பட்டுச்சு. அந்த சொல்லக்கூடிய காரணத்தை நேரத்தை அனுசரிக்கல, கர்ணனாகப்பட்டவன் இறப்பு நினைச்சு கர்ணன் தப்புனா மரணம் ஆச்சு. கர்ணன் தப்புனா மரணம். கர்ணம் அல்ல, கர்ணத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், கர்ணனுக்கும் சொல்லியிருக்கிறேன். 2 வாக்கு நீ கேட்டது ஒரு கேள்வி, நான் 2 பதில் சொல்லியிருக்கேன். வச்சுக்கோங்க, இல்லாத நேரத்துக்கு பயன்படும். ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இன்னைக்கு வர, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை எதுக்கு பிரயோஜனப்பட போகுது? தாகத்தை தீர்க்காத தண்ணி இருக்கு, தண்ணி போது கிடைக்கணும்.
அதனால அந்த மாதிரி உங்களை காட்டுற போது தூத்தணும். சரிங்க சுவாமி, வந்த விஷயம். கனவு இருக்கிற பொழுது சாத்திகள், பருவம் இருக்கிற பொழுது பருவம் இருக்கும்போது என்ன செய்யும்? இவங்க விவரத்துக்கு பாருங்களேன், இவங்க வயசுக்கு காத்திருக்கும் போது தூத்த தெரியுதா? சரி கேக்குறேன், காத்திருக்கும் போது எப்படி தூத்துவீங்க? எதை தூத்துவீங்க? காற்று இருக்கும் போது நெருப்பு. காற்று இருக்கும் போது எதை தூத்துவீங்க? காற்று இருக்கும் போது நெருப்பு தான் தூத்துவாங்க. நெருப்பு தூட்டுக்கலாம். ஒண்ணு இல்ல, நீங்க பெண்கள் பூரா விவசாய பகுதி, நாளைக்கு கருது அடிச்சு களத்துல போட்டு அதை என்ன பண்ணுவீங்க? காத்துற போது தூத்துனா அதுல கற்கா சண்டு இதெல்லாம் போய் வந்து சுத்தமான நெல்மணிகள் கிடைக்கும். இது காற்றுள்ள போது தூத்துறது நாட்டி பேச்சுக்கு. ஆனா காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளா அது எல்லாம் அர்த்தம். நம்மளுக்கு நினைச்சுக்கிறேன், டே காத்துக்கும் போது தூத்த சொல்றாங்கடா, சண்டுவா கற்கால போயிருந்தா அப்படின்னு. அதுவா அதுவல்ல. காற்று உள்ளே போகுது அப்படின்னா, காற்று என்பது பிராணம், நம் விடக்கூடிய மூச்சு. இந்த மூச்சு காற்று இருக்கும் பொழுதே, பிராணவாயு இருக்கும் பொழுதே இறைவனுடைய திருநாமங்களை நீ தூற்றிக்கொள், போற்றிக்கொள். நல்லதை செஞ்சு ஆண்டவர் திருப்பாதங்களை, ஆண்டவருடைய பெயர்களை, ஆண்டவருடைய அந்த உச்சாரண மந்திர உச்சாரணங்களை செஞ்சு நல்லவை சேர்த்து வச்சேன்னா நாளைக்கு உனக்கு இந்த கட்டை வேகும் பொழுது அங்கே சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி கிடைக்கும். அதை காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் பிரம்மாய நமக, இப்படி இந்த மந்திரங்களை சொல்லி தூற்றிக்கணும்டா. அப்பத்தான் அந்த மூச்சு காத்திருக்கும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் சொல்லி காற்று உள்ள தூற்றணும் அப்படி சொன்னேன். சரி, அது கேட்டேன். இந்த உடம்பு வீணாயிடக்கூடாது. பருவத்தை என்ன செய்ய தெரியுமா? பருவத்தை பக்குவப்படுத்தணும். பருவத்தை பக்குவப்படுத்தணும்னா பருவத்தை பயிர் தேடி கிடைக்கும். அப்பத்தே அமோக விளைச்சல் கிடைக்கும். பட்டம் தவணை என்ன ஆகும்? நட்டம் ஆகும். வந்துட்டீங்கல்ல, இப்ப நான் கேட்கிறேன், உனக்கு லாபம் வேணுமா நட்டமா வேணுமா? நஷ்டம். நஷ்டம் யாராச்சும் கேட்பாங்களா? லாபம் தான் கேட்பாங்க. லாபம் வேணுமா இல்ல நஷ்டமா வேணுமா? லாபம் தான் வேணும். யாராச்சும் நஷ்டத்தை கேட்பாங்களா? இருக்கட்டும், எனக்கு வேணாம் நஷ்டம், எனக்கு வேணாம். சரி இருக்கட்டும். அந்த விஷயம் நஷ்டத்துக்கு லாபத்துக்கு ஒரே வார்த்தை வித்தியாசம் இருக்கு. வழுத்தவே வாழைய போடுறா, இளைச்சவே எல்ல விதறாங்க. வழுத்தவே வாழைய போடு, இளைச்சவே எல்ல விதறாங்க. ஒரு வருஷத்துக்கு வாழை பயிர் ஆடி 18ஆம் இருக்கு, நம்ம கட்டையை மூட்டிட்டோம்னா வைகாசில காய் வெட்டுக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 லட்ச ரூபாய், 80,000 இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வாழைக்கு செலவழிக்கணும். அப்படி வலுவுள்ள வந்தே வாழை விவசாயம் பண்ணணும். ஒருவேளை அப்படி செலவழிச்சு நீ காய் வெட்டுக்கு காத்திருப்ப 1.5 லட்ச ரூபாய் இதோட சம்பாரிச்சு போட. சித்திரை மாசம் நீ வைகாசி நல்லா தார் போட்டு முத்துற தருவாயில வெட்டுக்கு தயாரா இருக்கும். அந்த நேரம் சித்திரை மாசம் ஒரு காத்தடிக்க வச்சுக்கலேன், அதுக்கு போய் சித்திரை சுள்ளியை காத்துனுவாங்க. அடிச்சு வச்சுக்க தரமட்டம் வாங்கி நாசமா போயிடும். ஆனா இவன் லாபம் பார்க்கணும்னு வச்சு போனேன், ஆனா நட்டத்தை ஊடி விட்டுறேன். போனா போயிட்டு மழை வெஞ்சாஞ்சு பேடிச்சு விட அப்படின்னு ஒரு மரக்க எல்லாம் விதப்ப வந்தா ஒரு விராட்டி போகுது அப்படின்னு விதைச்சு விடுவேன். பனி போதத்துக்காக படுத்துக்கிட்டு 90 நாளைக்கு அறுத்து போடலாம், 4 கூட இறத்து போடலாம். இன்னைக்கு எள்ளும் மூட வேலை தெரியுமா? அது மாதிரி நம்ம நட்டம்ன்று நினைக்கிற தொழில லாபம் வந்துடும். லாபமா வரும் நினைக்கிற தொழில் நட்டமா போயிடும். அதனால இப்ப நீங்க உங்களுக்கு நட்டத்து லாபம் பார்த்தாலும் லாபத்து நட்டம் பார்த்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை தருவது என் கடமை. ஏன்னா கடமை சொல்லி பார்க்கப்படாது. அதனால உனக்கு அழகுக்கு உன் பருவ வீணாக தருவதற்கு உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமா. யாரு நீங்க? அப்பாவா எங்க அம்மாவா எனக்கு அண்ணனுங்க இருக்காங்க, மாப்பிள்ளை பாக்குறவங்க நீ எதுக்கு பாக்குறீங்க? எதுக்கு? பெத்த அப்பனுக்கு அக்கறை இல்ல? ஆமா இல்ல இருக்கு. சித்தப்பஞ்ச பாக்கணும். சரி சித்தப்பஞ்ச பாக்கணும். சரி யாரு சாமி மாப்பிள்ளை? மத்த அப்பனுக்கு அந்த உரிமை இல்ல. 10 அப்பையும் பாக்குறவங்க இது ஒத்த அப்பையும் பாக்கணும். தெரியல யாருன்னு? சரிங்க சாமி, யாரு மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா அப்படியே ஓடிடணும். சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை யாரும் சொல்ல மாட்டேன்னா சொல்லுங்க. சொல்லணும் எதிர்பார்க்கிறேன். நீ என்ன சாமி சொன்னா சரிக்கா? நானே சொல்லணும். பொறுமையா கேளுங்க. அம்மா அந்த இரும்பு கம்பி நீ எதுக்குப்பா? இல்லப்பா நானே சொல்லணும் எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கல உன் எதிர்பார்ப்பு நான் பூர்த்தி செய்யறேன். சொல்லுங்க சாமி, எப்படி செய்யலாம் சொல்லணும். பேரு எடுங்க மேல அடியத்தாவ பள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். அப்படியா? எடுங்க மேல மேலத்தை எடுத்துட்டு போறதுடா. இசைக்கருவியை இசைக்கி சொல்லு. அப்படியா? மேல கட்டுறது. அப்ப வேற சொல்லுங்க. வேறயா? நான் வேற சொல்லுவேன். பூரிக்கால் ஏறிங்க ஓட Holy
சொல்றேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. வாங்க பாண்டியர் சந்தோஷம். அந்த இடையில எப்படி ஆட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஆடுறாங்க பாடிக்கலாம் நிக்காது. ஆனா இன்னொன்னு தெரியுமா? எப்பொழுது ஆட்டம் கிளம்பிருச்சோ அதுக்குத்தேன் அந்த அப்ப அதுக்குத்தேன் என்ன 13 வயசுக்குள்ள ஆடி பாடுறதே என்ன தப்பு? ஏன் இப்படியே நிக்கணுமாப்பா? நல்லா பாடுங்க. தனிமரம் தோப்பாகுமா? தோப்பாகாது. ஒரு கை ஓசையிடுமா? இல்ல இல்ல. ஒரு கை என்பது முட்டாள்தனம், 10 விரல் என்பதுதான் மூலதனம். ஆமா இப்ப ஒண்ணு கிடையாது. சொல்லுங்க சாமி, எனக்கு முடியல அப்படிங்க. சத்தம் வரும். ஆமா நீ ஒரு கை இருக்க இல்ல நீ இருக்கலையா? இப்ப நீங்க மட்டும் ஆடினா நல்லா இருக்குமா? உங்க 13 வயசுக்கு. ஆமா சொல்லு. உங்களோட ஒரு 16 வயசு இளைஞன் என் தோழி இருக்காளே வரப்போறாரு. 16 வயசு மாத்தி போட்டு 61 கூடாது. 16 இளைஞன் வராது இல்லையா? எதுக்கு வராது? கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓடி பிடிச்சு விளையாடும் போது ஒரு 13 வயசு குமரி பிள்ளையை ஒரு 14 வயசு இளைஞன் ஓடி இறந்து விளையாண்டா சொல்லுவா, ஏய் நல்ல ஜோடி பொறுத்தவியா ஒருத்தால தனியா அப்படி பார்த்தா அவர் இளைஞர் கிடையாது, அவர் ஒரு குழந்தை. குழந்தையா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அவர் சொல்லிட்டாருயா குழந்தையா? ஒரு தெய்வம் குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுதானே? அப்பேற்பட்ட சாமி, உங்க அப்பாக்கு என்ன தொழில்? அப்பன் படைக்கிறார். உங்க அம்மாக்கு கல்வி கொடுக்கிறார். உங்க மாமாக்கு உலகை காக்கிறார். உங்க அத்தைக்கு பொங்கல் கொடுக்கிறார். உங்களுக்கு ஏன் இந்த தொழில்? ஏன் இந்த பொழப்பு? கூட்டி கொடுப்பது கூட்டி கொடுப்பது உங்களுக்கு. என்ன பண்ணுவீங்க? சென்று இந்த கேட்ட வார்த்தையை கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்துடைய. எங்க கோத்திரத்தை பத்தி பேசுறீங்க. ஆமா, நாங்க யார் கூட்டி கொடுத்துருக்கோம்? கிடையாது. அன்பில்லார் கண்டு கொடுக்கலாம், அறிவில்லார் கல்விக்கு அறிவுரை கூட்டி கொடுக்கலாம், பொண்ணு கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், இன்னும் கட்டுமை 16 சிற்பங்களை கொடுக்கலாம். ஆனால் பெண்ணை கூட்டி கொடுக்க வேலை எங்களுக்கு அல்ல. ஆனால் அந்த வார்த்தையை மாற்றி காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனமாவதற்குள் வணக்கம் எம்பெருமான் முருகனுக்கு உங்களால முடிஞ்சா உங்களுக்கு திறமை இருந்தா எனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுங்க. சத்தியம் அண்ணே, நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க இப்படி பேசும்போது? சொல்லுங்க. இந்த அண்ணனை விட்டு நீ கல்யாணம் பண்ணி நல்லா நடிக்கிறீங்களா? என்னுடைய மனைவியா இருக்கப்பா. அதனால இப்படி பேசும்போது என்ன நினைச்சீங்க? முருக பெருமாளை பிடிக்கலன்னு நினைச்சீங்க. அதுதான் கிடையாது. நான் நடத்துற இப்படிலாம் வந்து நாரதர்கிட்ட பிடிக்கிறேன்னு சொல்லாதான் சீக்கிரமா முருகனுடைய பாதாள விந்தத்தை வெகு சீக்கிரம் அடைய முடியும்ன்றதுக்காக. காரணம்னா இந்த நாடகமே ஒரு லவ் ஸ்டோரி தான். This is காதல் கதை. ஆமா, அதனால நான் வந்து நடிச்சேன். அதனால அவர் போய் சீக்கிரமா சொல்லுவார் முருகப்பெருமான் வந்து என்ன சீக்கிரம் ஆட்கொண்டு போவாரு அப்படின்றதுக்காக வெற்றியா